ஹலோ ஆல். நான் ஹரிஷ்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் அது ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு, 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு சில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் நடுவில் என்றைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம். யாரும் எடுத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் ஏன் போடலன்றதுக்காக நான் சொன்னேன். சரி வாங்க இன்றைக்கி டாபிக் போகிறேன். இன்றைக்கி எதை பற்றி இப்போ பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் போன மாதம் ஒரு 20 தேதிக்கு மேலே இருந்தே நிறையா பேர் இதை விளையாடிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இதில் ரொம்ப மூழ்கி கிடப்பீங்க. ரொம்ப இதுவாக இருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்கிறேன்றது. வேறு எதை பற்றியும் கிடையாது. நான் ட்ரீம் 11 பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி பப்ளிக் சைட்லேருந்து நமக்கு வர்ற நிறையா ஹேட்ஸ் டாபிக், நிறையா வெளி விஷயங்கள், இதால் நிறைய பேர் பணத்தை உள்ளே போட்டு நான் ஏமாந்துட்டேன், இதை நிறைய பேர் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற நிறையா பேரோட இது நான் பார்த்துருக்கேன். நானும் பார்த்தேன். ஏன்னா இந்த ட்ரீம் 11 ஒரு சில ஊர்களில் ஒரு சில இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஊரில் நிறைய பேர் இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெருசாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரீம் 11 அப்படின்னா என்னன்றதை தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக இது சொல்லிடுறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் 11ஓட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் ஜெயின் அப்படின்றவர் தான் இந்த ட்ரீம் 11 அப்படின்ற ஒரு ஆப்போட ஒரு சிஇஓ, அந்த கம்பெனியோட சிஇஓ அவர் தான், ஹர்ஷ் ஜெயின்ன்றவர் தான். அதனால் நிறையா பேர் இந்த ட்ரீம் 11 எதுக்கு விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாக இப்போ ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒரு கம்பெனி மேலே நம்ம ஒரு ஷேர் போடுறோம், அந்த கம்பெனி நல்லா ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஷேரை ஒன்றுக்கு நம்ம ட்ரிபிள் மடங்காக நமக்கு திருப்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போடுறோம். அது ஒரு 100 பேர் நம்பிக்கையில் போடுறோம். அந்த 100 பேரில் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் அது நடக்குது. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. 100 பேரில் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் அது நடக்கும். மிச்ச 95 பேர் அதில் ஒரு 50-60 பேர் கொஞ்சம் லாபம் அடைவாங்க. மிச்சம் எல்லாருமே ஃபெயிலியர் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட நேரம், நம்மளோட அதிர்ஷ்டம், நம்மளோட லக்கு தான் முக்கியம். அதே மாதிரி தான் இந்த ட்ரீம் 11ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். ட்ரீம் 11 நீங்கள் அந்த ஆப்போட பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரீம் 11னா முதல்ல இந்த ஆப் எதுக்கு, இந்த ஆப் மூலமாக சம்பாதிக்கிறது எப்படி, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நானும் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ரொம்ப அமௌண்ட்டு உள்ளே போட வேணாம். கம்மியான அமௌண்ட்டை போட்டு நமக்கு பிடிச்சதுக்காக அதை வேணால் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறேன். ட்ரீம் 11 அப்படின்னா என்னதுன்றது. ட்ரீம் 11னா வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாதுங்க. நம்ம ட்ரீம் பிரகாரம் ஒரு டீமை செலக்ட் பண்ணணும். இப்போது இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாடும் கேகேஆரும் ஆடுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் அப்புறம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், இவங்க 2 பேருக்கு தான் இன்றைக்கி மேட்ச்சு. இந்த ஆரம்பிச்சிருக்கும். விளையாட்டுக்கு டாஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. 7:30க்கு மேட்ச் ஆரம்பிச்சிடும். டாஸ் போட்டாச்சு. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம் 11 ஆடுறவங்க எல்லாருமே, இன்க்ளூட் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். உங்களெல்லாம் நான் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த ட்ரீம் 11 விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட ட்ரீம் பிரகாரம் ஒரு 11s போடுவாங்க. இப்போ ஹைதராபாத் டீம்லேருந்து ஒரு 5 பேர், அப்புறம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேருந்து ஒரு 5 பேர், இல்லை இந்த பக்கத்துலேருந்து 7 பேர், இந்த பக்கத்துலேருந்து 4 பேர், இப்படி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பக்கத்துலேருந்து 3 பேர், இந்த பக்கத்துலேருந்து 8 பேர், அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் சஃபில் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ட்ரீம் பிரகாரம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ. இப்போ இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் டிராவிஸ் ஹெட் இருக்கார், அபிஷேக் சர்மா இருக்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே கிளாசன் இருக்கார், அப்புறம் வேறு யாரும் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி. இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாம் தான் ரொம்ப பீக்கில் இருக்கிறவங்க. என்னடா பெரிய பெரிய பிளேயர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. இப்போ இவங்களாம் தான் பீக்கில் இருந்து ஆடுறது, ஓப்பனிங் இறங்கி கொஞ்சம் டீமுக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்கறது. அது இஷான் கிஷான் விட்டேன், அவர் ஆடுறாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு யாரை சொல்லலாம், அஜங்கியா ரஹானே சொல்லலாம், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் சொல்லலாம், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு. ஒரு சில பேர்லாம்
இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் உங்களோட ட்ரீம் பிரகாரம் ஒரு பிளேயர்ஸ் எடுக்கணும். இந்த சைட்லேருந்து நீங்கள் எப்படி வேணால் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். சஃபில் பண்ணி எடுத்து போடணும். போட்டு நீங்கள் இன்னைக்கு போடுற அந்த 11ஸில் இருக்கிற எல்லாருமே அங்கே ஆடணும். இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் இன்றைக்கி நடக்கிற கொல்கட்டாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் நடக்கிற இன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் போடுற அந்த 11ஸ் வந்து இன்றைக்கி அங்கே ஆடணும். அவங்க ஆட ஆட உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு ட்ரீம் 11 ஆப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி தராங்க. நீங்கள் ட்ரீம் 11 ஆட போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் ₹1 கட்டினா போதும். ₹1 கட்டினா நீங்கள் உள்ளே போய் ஆடலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வந்து நிறைய பேர் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்கேமு, இதுக்குள்ளே பணத்தை போட்டு நிறைய பேர் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஏமாறுறதை வந்து தடுக்கணும், நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இந்த ஆப்பையே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நார்த் சைட்லலாம் ஒரு சில ஊர்களில் இந்த ஆப்லாம் பேனு, சீரியஸாகவே சொல்கிறேன். நிறையா ஊர்களில் இந்த ஆப் பேன் பண்ணி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ஸ்கேம்னு சொல்கிறாங்கன்றது வந்து ஃபர்தராக போயிட்டுருக்கு. அது கேஸ்லாம் போட்டாங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எதுவும் இல்லை, ஸ்கேம்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் இது வந்து ஸ்கேமா இல்லையான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு இதை வந்து ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன், ஸ்கேம் மாதிரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம லக்கு பொறுத்து தான் இதெல்லாமே. இது வந்து ஸ்கேம் கிடையாது. ஆனால் பார்க்க போனால் நம்ம லக்கை பொறுத்து தான். ஒரு அதுலேயே அவங்க ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் ₹39 கட்டலாம், ஒரு சில பேர் ₹7,000 கட்டலாம், ₹8,000 கட்டலாம். உங்களால் பணம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் கட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே ஆடணும் எல்லா பிளேயர்ஸும். இப்போ நீங்கள் ₹10,000 போட்டுட்டு டிராவிஸ் ஹெட் அடிப்பார் இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் டிராவிஸ் ஹெட்டில் வந்து இதில் அந்த ஆப்பில் 11ஸ் போடுறதுக்கு முன்னாடி கேப்டன் வைஸ் கேப்டன் வேறு போட்டுப்பாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ கேப்டன்னா 2x பாயிண்ட், ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும். கேப்டன் அடித்தா ஒரு 6 அடித்தா ஒரு பாயிண்ட்டு, 4 அடித்தா ஒரு பாயிண்ட்டு, பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் ஒரு பாயிண்ட்டு, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும் ஒரு பிளேயர்ஸுக்கும். அந்த பாயிண்ட்ஸ் ஏற மட்டும்தான் நமக்கு வந்து கீழேருந்து நம்ம ஒரு படியாக ஏறிட்டே வருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஜெர்சி ஒரு பிளேயர்ஸோட ஜெர்சி நம்பருக்குலாம் ஒரு ப்ரைஸ் உண்டு. இந்த மாதிரிலாம் நிறையா உள்ள நடந்துகிட்ருக்கு. அதனால் விளையாடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேஃபாக விளையாடுங்க. அமௌண்ட்டு வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா நான்லாம் கம்மியாக தான் போகிறேன். நான்லாம் ₹14 மேலே இது வரைக்கும் போடவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே லாகின் பண்ணும்போது ₹1 தான் கட்டினேன். அது ஒரு ₹40 கிட்டே எனக்கு நான் போட்ட பிளேயர்ஸ் ஆடினதுனால வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்களும் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. அதை வந்து பார்த்து சேஃபாக ஆடுங்க, கம்மியாக அமௌண்ட்டு போட்டு ஆடுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக போட வேணாம். நிறைய பேர் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ₹1,00,000, ₹10,000, ₹50,000 இந்த மாதிரிலாம் போட்டு போய் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டாவது. நம்மக்கிட்ட என்ன இருந்தாலுமே நம்ம கம்மியாக போட்டாலும் இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு கிரிக்கெட் மேலே இருக்கிற ஒரு லவ்வில் நம்ம பண்ணுற எல்லாமே இது. அதனால் இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லணும்னு வந்தேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இன்னும் அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸில் மட்டும்தான் இருக்குது, இன்னும் போவே இல்லை. இன்னும் போச்சுன்னா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நாளைக்கு நல்ல டாப்பிக்கோடு வரேன் நான். பாய், நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா போய் நம்ம ட்ரீம் 11 பாருங்கள். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்ப்போம்.